இவ்வளவு நாட்டுல யார் இவரு, என்ன சம்பவம் இது, இந்தியாவில சவுத் இந்தியாவில யார் இவர் முக்கியமான ஆளா? இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 90 தூதரகங்கள் இருக்கு. இந்த 90 தூதரகங்கள் இருக்கிற பெரும்பான்மையான அதிகாரிகள் பொதுவா தூதரக அதிகாரிகள் மேல்மட்ட ஒவ்வொரு தூதரகத்தினுடைய அதிகாரிகள் எந்த மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டரை ஒரு ஹை லெவல்ல இருக்கிறவங்க அவங்க சந்திக்கலாம். அவங்க சந்திக்கிறதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அப்படி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிட்ட பல தூதரக அதிகாரிகள் விஜய சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் எடுத்தாங்க. ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தியா இருக்கு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 85 நாடுகளின் தூதரகங்கள் உள்ளன. இதில் பலரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில் நாங்கள் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்திக்க வேண்டும், அதற்கான அனுமதி வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனராம். பொதுவாக இந்தியாவில் நடக்கும் பார்லிமெண்ட் தேர்தல், சட்டசபை தேர்தல் தொடர்பாக தங்கள் நாட்டின் அரசுக்கு இந்த வெளிநாட்டு தூதரகங்கள் ரிப்போர்ட் அனுப்புவது வழக்கம். அந்த வகையில் தமிழகத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தாவேகாவின் கொள்கை என்ன, விஜய் முதல்வரானால் என்ன செய்ய போகிறார் என்பது தொடர்பான பல விவரங்களை அறிந்து கொள்ள வெளிநாட்டு தூதர்கள் ஆவலாக உள்ளனர். சென்னையில் உள்ள அமெரிக்கா உட்பட பல தூதரக சீனியர் அதிகாரிகள் விஜய் குறித்து தங்கள் நாடுகளுக்கு ஏற்கனவே அறிக்கை அனுப்பிவிட்டனராம். இருப்பினும் விஜயை சந்திக்க ஆர்வமாக இருக்கின்றனர்.